ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோக்கு லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எனக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். முன்னாடி மாதிரி வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது, மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆதியும் கேசவனும் பேசிகிட்டு இருக்காங்க. கம்பெனி ஸ்டாஃப் எல்லாரும் கேசவனை பார்த்து சார்னு கூப்பிடாம ஆதியை பார்த்து எம்டி சார் எம்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப ஆக மொத்தத்தில் அவரோட சொந்தக்காரங்க கேட்டுட்டாங்க. கேட்டோன்னா ஆக மொத்தம் இவ்வளோ பெரிய டுபாக்கூர் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கானா இந்த மாப்பிள்ளை, இது முதல்ல கல்யாணத்தை போய் முதல்ல நம்ம சொல்லி நிப்பாட்டணும் அக்கா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மச்சான் அவன் போய் உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிட போட்டான், அவன் போட்டுன்னு தாண்டா நானும் இருக்கேன், விடு பார்த்துக்கலாம், அதான் நான் இருக்கேன் இல்லைன்னா ஆதி வழக்கம் போல் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் லதா ரெடி ஆகிட்டு இருக்காங்க, மேக்கப் போட்டுக்கிட்டு. உனக்கு கொஞ்சம் கூட பயமாக இல்லையா? எனக்கு பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாரதி, பேசாமல் உண்மையை சொல்லிடலாம், அதுதான் நல்லது அப்படின்னு. நீ எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லி என்னை பயமுறுத்தாத, நான் தான் சந்தோஷமாக இருக்கேன்ல, நீயே பழசு எல்லாத்தையும் கலறி விட்டு என்னை பயமுறுத்தி விட்டுருவ போல், கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு அப்படின்னு. இல்லைடா உனக்கு கொஞ்சம் கூட பயமாக இல்லையா அப்படின்னோடனே, அது பயம் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி மேக்கப் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூஸை குடின்னு ஜூஸ் குடிச்சிட்டு மேக்கப் போட்டு விட்றாங்க. கரெக்டாக லதாவோட அம்மா வந்துடுறாங்க. அவங்க பாரதி மேக்கப் போடுறது சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கல. உடனே ஜூஸ் கொடுக்கு இந்த குடினோடனே, நீ ரொம்ப லேட்டுமா, முன்னாடியே பாரதி கொடுத்துட்டா, மேக்கப் ஏமா நீ போட்டுக்கிட்டு இருக்க, கீழே சாப்பாடு ஐட்டம்லாம் பரிமாறுறதுக்கு ஆள் இல்லை, நீ கொஞ்சம் வாமா அப்படின்னோடனே, இல்லை நான் வரேன் ஆண்டி, முதல்ல லதாக்கு நான் மேக்கப் போட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அவள் தான் அவங்க அப்பா லதாவோட அப்பா வந்துடுறாங்க. வந்தோன்னே அவங்க தான் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்களே, நீ எதுக்கு அவளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க, வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னப்ப கரெக்டாக வந்துடுறாங்க நம்ம லதாவோட மாமா. வந்தோடனே இந்த மாப்பிள்ளையே சரியான டுபாக்கூரு, அவன் எம்டியே கிடையாது, வாங்க அவங்க ஸ்டாஃப் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன், வாங்கன்னு விறுவிறுன்னு அழைச்சிட்டு போயிடுறாங்க. கல்யாணத்தை நிப்பாட்டாமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு லதாவோட அப்பாவும் சரி அம்மாவும் சரி செம கோவத்தில் வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருந்தால் வர்றவங்க எல்லாரும் எம்டி சார் வாழ்த்துக்கள்னு கேசவனை வாழ்த்துற மாதிரி ஆதி செட் பண்ணி வச்சுட்டாங்க. இதை பார்த்தோன்னா உன் பேச்சை கேட்டு மாப்பிள்ளையை நான் சந்தேகப்பட்டுட்டேனே, இந்நேரம் என் கல்யாணமே நின்று போயிருக்கும், மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை அப்படின்னு. பரவாயில்ல இருக்கட்டும், எல்லாமே நம்பிக்கை தானே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டத்தை கலைச்சி விட்டுட்டு போயிடுறாங்க. பாரதியும் ஆதியும் பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தேன் ஒரு செகண்டில் நான் அவ்வளோ பதட்டமாக இருக்கேன், எல்லா பிரச்சனையும் காரணம் உங்களால் தான் வருது, இந்த கல்யாணம் மட்டும் ஏதோ அவங்க 2 பேர் சின்ன பசங்க ஆசைப்பட்றாங்கங்கிறதுக்காக நானும் பேசாமல் இருக்கேன், ஆனால் நீங்கள் பண்ணுற ரொம்ப தப்பு, அது இது உண்மை தெரிஞ்சுன்னா என்ன வரும் அப்படின்னு. அதெல்லாம் எதுவும் தெரியாது, அதை பார்த்துக்க வேண்டியது, இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என் பொறுப்பு, அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அது அப்புறம் பார்த்துக்கலாம் பாரதி, வாங்க இப்போதைக்கு கல்யாணம் நடக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ஆதிக்கு சரியான பசி, சாப்பாடு பந்தியில் உட்காந்துடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறமேட்டுக்கு ஒவ்வொருத்தருக்காக பாரதி செம கோவத்தில் இருக்கனால எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கிறாங்க. ஆனால் ஆதிக்கு மட்டும் எதுவுமே வைக்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல லட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க, எல்லாருக்கும் வச்சுட்டாங்க, ஆதிக்கு இல்லை வைக்கல. அடுத்தது கூட்டு பொரியலும் வைக்காமல் போயிட்டாங்க. கடைசியில் வெறும் இலையோடு நின்றுட்டு இருக்கப்போ பொறுத்து பார்த்து அங்கேருந்து ஆதி சாப்பாட்டிலேருந்து எழுந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு அதான் அவனை துரத்தி விட்டுட்டால, அப்புறம் என்ன சந்தோஷம் தானே, உட்காரு அப்படின்னு சொன்னோன்னே சாப்பாட்டு இலையில் பாரதி உட்காடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறமேட்டுக்கு ஆதி டக்குன்னு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு வாங்க வாங்க பாரதி இலையில் எதுவுமே இல்லை பாருங்கள் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் 2 வைக்கிறாங்க. ஆதி நான் இவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது உங்களுக்காக மட்டும் இல்லைங்க, இன்னொருத்தருக்காகவும் தான் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பாரதி சொல்கிறீங்க ஆதி அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு சேரை போட்டு ஆதி அங்கேயே உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு ஆதி என்ன ஆதி சொல்கிறீங்க, இப்படி எல்லோரும் பார்க்குறாங்க, தயவு செஞ்சு எந்திரிங்க அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு. யார் எப்படி இருந்தால் என்ன பாரதி, எனக்கு பசிக்குது சாப்பிட போகிறேன், நீங்கள் வேறு சாப்பிட்றோம் கொலை பசியில் இருக்கேன், நீங்கள் சாப்பிட விடாமல் பண்ணுறீங்க, எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அள்ளி போட்டு உண்மையிலே ரொம்ப பசி போல் ஆதிக்கு நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. பாரதி தான் ஆதி எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது பாரு எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னோடனே, மரகதம் பார்த்தா என்ன, யார் பார்த்தா என்ன, நம்ம இலையில உங்கள் இலையில எனக்கு சாப்பிட்ற எந்த பிரச்சனையும் கிடையாது, வேணுமா நான் வேணால் ஊட்டி விட்டுட்டுமா அப்படின்னோடனே எல்லாரும் பார்க்குறாங்க. கேசவன் பார்த்தியா, அவன் நம்ம கல்யாணத்துக்கு அவன் ரொமான்டிக்காக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னோடனே, எதுவாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சந்தோஷமாக சிரிச்சுட்டு வெளில வந்துடுறாங்க. ஆதியை சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் கையெலம்பலான்ட்டு வர்ற இடத்துல கரெக்டாக பாரதி கையெலம்புற இடத்துல நின்று பிடிச்சிட்டாங்க. என்ன ஆதி இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, இந்த கையெலம்பிட்டு பேசிடுறேன் என்னென்னா, கையெலம்பிட்டு வந்தோன்னா ஆதி கையெலம்புறதுக்கு அப்புறமேட்டுக்கு துடைக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னா பாரதி இப்படி கொடுக்குறாங்க. முந்தானை எடுத்துகிட்டு முந்தானையில் கையெல்லாம் தொடச்சிட்டு வாயை துடைக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம துரை செம கடுப்பில், ஏன் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடுப்பில் பேசிக்கிட்டு மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்காங்க.
இந்த பக்கம் பாரதி வந்து சொல்கிறாங்க, என்ன அது இப்படி பண்ணிட்டீங்க, மொத்த ஃபேமிலியும் இருக்கிற முன்னாடி வந்து எனக்கு ஒரே வந்து சங்கோஜமாக ஆயிடுச்சு தெரியுமா, நீங்கள் இப்படி ஏன் இலையிலேயே உட்காந்து சாப்பிடுங்க. பின்ன என்ன பாரதி, கொலை பசியில் இருந்தேன், எதுவுமே சாப்பாடு வைக்காமல் நீங்கள் மட்டும் போயிட்டீங்க, எனக்கும் பசிக்கும் இல்லை, நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், சரி விடு, உங்களை எப்படி எனக்கு சமாதானம் பண்ணுறதுன்னே தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தேன், அதனால தான் உங்கள் இலையிலேயே உட்காந்து சாப்பிட்டேன், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா, பிடிச்சிருந்துச்சி, அதுக்காக வந்து எல்லோரும் முன்னாடியுமே யார் பாரதி இருந்தாங்க, உங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் லதா ஃபேமிலி தானே, அவங்கெல்லாம் நம்ம ஆளுங்க தான், விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாரதியை வந்து பார்த்துட்டு கடைசியாக லைட்டாக வந்து சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும். பழக்கம் போல் ஒரு ரொமான்டிக் சாங்கை போட்டு முடிக்கிறாங்க.